ஈரோடு நித்யா சமையலில் இன்றைக்கி பூரிக்கு ஒரு குருமா பார்க்கலாம். உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்துடும். உப்பு போடுறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா அந்த தோல் நல்லா உறிஞ்சி வரும், அதுக்காக எடுத்துக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு உரித்து வச்சுக்கோங்க. தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை தனியாக போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை கூடன்னா பச்சை மிளகா போட்டு அரைச்சி வைக்கலாம். ஆனால் அல்சர் இருக்கிறவங்களுக்கு பச்சை மிளகா ஆகாது அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாயை ஒமிட் பண்ணிவிட்டு வரமிளகா போட்டுக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை அரைக்கும்போது கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு அரைச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் தாளிக்கும் போதே ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்து போட்டுட்டேன். இந்த பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் திப்பி திப்பியாக வரும். அதை நம்ம ஊற்றும்போது வடித்து ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிட்டுன்னு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு ஒரு சிலருக்கு வாயு ஒத்துக்காது, அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு விட்டுருங்க. நல்லா வணங்க விட்டுருங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. மஞ்சத்தூள், உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு ஆல்ரெடி உருளைக்கிழங்கு போட்டிருக்குறோம், ஓரளவுக்கு போட்டிங்கன்னா போதும். பூரிக்கு உப்பு போட்டு நம்ம பிணைஞ்சிருக்கோம், அதனால் குழம்புக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கட்டும். தண்ணி விடாமல் வணங்க வைக்கணும்னா தான் தக்காளி வணங்கும். தக்காளியில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடும். தக்காளி வெந்துடணும், அப்படின்னா தான் தக்காளி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம பொட்டுக்கடலை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றுறோம். நீங்கள் வடிக்காமல் கூட ஊற்றலாம். நான் அந்த திப்பி திப்பியாக வரும் அப்படிங்கிறக்காக நான் வடித்து ஊற்றுறேன். நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதை கெட்டியாகவும் வைக்கலாம், தண்ணியாட்டம் வைக்கலாம். கெட்டியாக வேணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு நல்லா கையில் மசித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குழம்பு கெட்டியாக வந்துடும். நான் கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்கள் இல்லை நல்லா மசித்து வரணும், நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா கையில் மசித்து உருளைக்கிழங்கை போட்டிங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக வரும். இந்த பூரிக்கு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.